ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போய்ட்ருக்கோம் தானே பார்க்குறீங்க. நாங்கள் ஆதலவிளை ஐயா வைகுண்டர் மலைக்கு தான் போய்ட்ருக்கோங்க. அங்கே வந்தாச்சு. இப்போ மலைக்கு நடந்து போகணுமா. நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு, அதனால எல்லோரும் மலைக்கு போய்ட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ போய்ட்ருக்கோம். இப்போது கஷ்டப்பட்டு நடந்து போய்ட்ருக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது அவ்வளோத்துக்கு மலை ஏறி போகணுன்ட்டு. மலைன்னு சொன்னால் ஓகே, மலை ஏற தானே வாங்க போவோம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு போயாச்சு. எங்கள் அண்ணி நான் இங்கே உட்காடுறேம்மா, நான் வரல அப்படி சொன்னா. இல்லை, நீங்கள் என்ன கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அண்ணியை கூட்டிகிட்டு நானும் நடந்தால் என்னால் நடக்க முடியல. அண்ணி வருவார் நடந்துட்டாவ, என்னால் நடக்க முடியல. எனக்கு மூச்சு வாங்கி வாங்கி 3 இடத்துல உட்காந்தேங்க. 3 இடத்துல உட்காந்து அதுக்கப்புறம் மலைக்கு ஏறி போனேன். என்னால் முடியவே இல்லைங்க. ரொம்ப தூரம் போயிட்டு இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம்னால எனக்கு தெரியல. எங்கள் அண்ணி இதுக்கு முன்னாடி போய்ட்டு வந்தனால தான் நான் கீழே உட்காந்துக்கிறேன், நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காவ. நமக்கு தெரியாது பற்றியலாம். அதனால் எப்படியோ காலில் செம்மையாக வலி, ஏறவே முடியல. மூச்சு ஒரு பக்கம் வாங்குது, ஏற முடியலை. கால் ஒரு பக்கம் வலியே அப்பா. ரொம்ப 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 கஷ்டப்பட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு மேலேயும் போய் ஏறியாச்சு. ஏறி ஐயா வைகுண்டரை தரிசனம் பண்ணியாச்சுங்க. அங்கே தீபம் ஏற்றிருக்காங்கள்ல, அந்த தீபத்தையும் போய் பார்க்க போனோம். ஒரு வழியாக அந்த தீபத்தையும் பார்த்துட்டோம். கரெக்ட் டைமுக்கு போனோம். ஏன்னா தீபத்தை ஏற்றிட்டு அப்புறம் அவங்கெல்லாம் கீழே இறங்கி போகிற டைம் தான் இது. நாங்கள் கரெக்டாக போய் சாமி விட்டுட்டு வந்துட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. கரெக்டான டைமுக்கு எப்படியோ மேலே ஏறி வந்துட்டோங்க. இனி கீழே இறங்கி போகணும். அப்புறம் மேலே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் நடந்து வந்தோம்னு சொல்லிட்டு அந்த வந்த பாதையே திரும்பி பார்த்துட்டு திரும்பி ரிட்டனும் நடந்துட்டோங்க. கீழே போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கோயிலில் போய் அன்னம் தந்தாங்க. அன்னத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லட்டு தந்தாங்க. அதையும் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அண்ணி சொன்னாங்க, போகும்போது கால் வலிக்கும், வரும்போது கால் வலிக்காது. அதுக்கப்புறம் கால் வலி தெரியவே தெரியாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி தாங்க, கால் வலிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு. ரிட்டன் வரும்போது ரயில்வே கேட் போட்டாங்களா, அப்போ ட்ரெயினை பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரெயினையும் வீடியோ எடுத்துகிட்டு, நீங்கள் ட்ரெயின் பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே, நாங்கள் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நைட்டு எத்தனை மணி ஆகிட்டு? 12 மணிக்கிட்ட ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிட்டன் வரும்போது டீ குடிக்காமல் வருவோமா? டீ குடிச்சிட்டு தாங்க வீட்டுக்கே போனோம். பாருங்கள், இதான் ட்ரெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.